அன்புள்ள மிதுனராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுனராசி அன்பர்களுக்கு ராசியில் புதன் சுக்கிரன், 2இல் குரு, 3இல் கேது, 9இல் ராகு, 10இல் சனி, 11இல் செவ்வாய், 12இல் சூரியன் இருக்கிறார். குரு சாதகம், புதன் சுக்கிரன் சாதகம், கேது சாதகம், செவ்வாய் சாதகம். ஆக இது ஒரு அற்புதமான அமைப்பு தங்களுக்கு. குரு, சனி, ராகு, கேது அனைத்தும் மிக சாதகமாக உள்ளன. தற்போது இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல வளமான பலன்களை பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். பண வரவுகள் அதிகரிக்கும். மனைவியுடன் நெருக்கம் உண்டாகும். மனைவி பேச்சை தாங்கள் கேட்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நன்றாக முன்னேறுவீர்கள். பண வரவுகள் அதிகம் உண்டு. செவ்வாய் சாதகமாக இருப்பதால் வீடு மனை வாங்க கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். அரசாங்க வழியில் ஒரு சில சாதகமான காரியங்கள் தங்களுக்கு நடக்கும். மாணவியர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். விளையாட்டுகளில் வெற்றி பெறுவார்கள். கௌரவமான நிலைமை தங்களுக்கு உண்டு. ராசியிலேயே சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். 2இல் குரு உச்சம் பெற்று இருப்பதால் பொருளாதார ஏற்றம் உண்டு. பொருளாதாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி உண்டு. பூர்வ புண்ணியஸ்தான சுக்கிரனும் ராசிநாதனாகிய புதனும் வலுவாக இருப்பதால் பெரியோர்களுடைய அனுகூலம் தங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். வசீகரம் புத்திசாலித்தனம் தரும். புதிய நட்பு ஒப்பந்தங்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். 3இல் உள்ள கேது தங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார். சகோதர உறவினை கொடுப்பார். செலவில் மிகுந்த கவனம் தேவை. தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். பேச்சில் கவனம் தேவை. உங்கள் வாயை கிளறி தேவையில்லாத விவாதங்களை ஏற்படுத்தி மனதில் சங்கடங்கள் உருவாகும் என்பதால் கவனமாக இருங்கள். பேசும்போது யோசித்து பேசுங்கள். இடையில் புகுந்து கருத்து தெரிவித்து சங்கடப்பட வேண்டாம். சந்திரனின் நிலை காரணமாக அலைச்சல்களும் மந்த நிலை உண்டாகும். மற்றபடி பொருளாதார நிலைமை நன்றாக இருக்கும். தொழில் வளர்ச்சி உண்டு. வியாபாரத்தில் நன்றாக இருப்பீர்கள். மாணவர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவர். கலைத்துறை அன்பர்களுக்கு பண வரவுகள் பெருகும். மனைவியின் பேச்சை கேளுங்கள். தங்களுக்கு நன்மைகள் அனைத்தும் நடைபெறும். தினமும் பகவத்கீதை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் நடைபெறும். தினமும் ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.